இத பாருமா, காதல்ல தோல்வி அடைஞ்ச எல்லாருமே தற்கொலை செஞ்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சா இந்த உலகத்துல பாதி பேர் தாமா உயிரோட இருப்பாங்க. இந்த தோல்வியை என்னால தாங்க முடியல சிஸ்டர். தோல்வியை மறக்க இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குமா. தனக்காக வாழாம உலகத்துக்காக வாழறதுதான் அதுல முதல் வழி. தொண்டு செய்யறதுல கிடைக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்காதுமா. இனிமே நான் சாக மாட்டேன் சிஸ்டர், நிச்சயமா சாக மாட்டேன். நீ என்ன பிடிக்கிறியா அடிக்கிறியா? சும்மா இருயா. அம்மா கை கூடு புடிச்சு விடுற. நீ கைய பிடிக்கிறியா ஓடிக்கிறியா? என்ன யோசிக்காதையா, நான் என்ன முன்ன பின்ன உடம்பா பூச்சுன்னு இரு தேய்ச்சு விடுறேன். அம்மா என்ன உடம்ப பிடிக்கிறியா இல்ல தோலை உழிக்கிறியா? நான் என்ன ஓணும், நான் உண்டேன். உடம்புதான் சும்மா வள வளன்னு பழங்கி கல்லு மாதிரி இருக்கு. நான் என்னயா செய்வேன்? அது சரி. இப்ப பாரியா, நான் ஒரு பயாஸ்கோப் பார்த்தேயா, ஜேம்ஸ் பாண்ட் இங்கிலீஷ் படம். அதுல வந்து இப்படித்தான் யாருக்கு வரவே செய்யறா. ஆமா, நீ தமிழ் படமே பார்க்கவே இல்லையா? ஓ பாப்பேனே, போன வாரம் கூட ஒரு தமிழ் படம் பார்த்தேயா. இன்னும் பைக்கு என்ன டான்ஸ். யோ எனக்கு ஒரு டவுட்டியா. என்னது சந்தேகம்யா? மொழி விளக்கமா? கேளையா, அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு லவ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு ஆட்டமோ பாட்டமோ? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானயா? பார்க்கலாம் பார்க்கலாம். கொஞ்சி குலாவி ஆடி பாடி அப்புறம் கல்யாணம் சுவையா இருக்கும். ஓஹோ, லவ் பண்ண பாடணுமையா? ஆடிக்குனே காணுமையா? பார்க்ல போய் பாடணுமையா? ஆமா. அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. அங்கே வருவது யாரோ, அது வள்ளலும் தேரோ, அது வள்ளலும் தேரோ. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. வருவது யாரோ, அது வசந்தத்தின் தேரோ. அங்கே வருவது யாரோ, அது வள்ளலும் தேரோ, வள்ளலும் தேரோ. பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ. இதழ் ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ. பாடும் கவிதை ஏடு வருகுது, பாதியை பாதி தேடி வருகுது. வருவது யாரோ, அது வள்ளலும் தேரோ. அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ.
வருவது யாரோ அது வசந்தத்தின் பேரோ வாங்கிக் கொடுக்கவோ உண்மை தாங்கி கழிக்கவோ வாங்கிக் கொடுக்கவோ உண்மை தாங்கி கழிக்கவோ மணிவாயும் சிவக்கவோ அது நியாயம் படிக்கவோ பாடும் கவிதையின் ஏடு வருகுது பாதியை பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வள்ளலின் பேரோ அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ அது வள்ளலின் பேரோ என்ன தலை சொல்ற எங்கயா உன் தொப்பி தொப்பியா என்ன யோ நானு அப்படியே கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேயா அந்த பார்க்குக்கு போய் திரும்பி வந்துட்டேங்க போயா மிஸ்டர் நரசிவம் அவன் இத்தனை நாள் உங்க வீட்டுல தான் இருந்தான் என் வீட்டுலயா ஆமா உங்க பொண்ணுக்கு பைத்தியங்களை உதவி செஞ்சானே அந்த மாணிக்கம் தான் ஒரிஜினல் ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது இப்பதான் தெரிஞ்சு போச்சாடா வா போய் தீர்த்து கட்டுவோம் அவன் வீட்டை விட்டே போயிட்டாங்கடா போனா என்ன பெரிய மனுஷங்கள்லாம் விருந்து வச்சே பல பேருக்கு வீட்டு வச்சிருக்காங்க உங்க பொண்ணை குணப்படுத்துறதுக்கு விருந்து வைக்கிறதாக சொல்லி அந்த மாணிக்கத்தை அழைச்சிட்டு வாங்க அப்புறம் என்ன விருந்து அதே விருந்தில் அவனை கொல்லக்கூடிய மருந்து அவங்கள பார்த்து கும்பிடு அவங்க எல்லாம் வளர்த்தவங்களா கையில பட்ட கையே கறி போயிடும் அவ்வளவு பயங்கரமான விஷமா இது ஆனகால விஷம் மாணிக்கம் பையன் இதை சாப்பிட்டான் அடுத்த நிமிஷமே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும் அதுக்கு அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும் அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்புறம் ஏது நிமிஷம் க்ளோஸ் சார் வந்துட்டா மாலை எடுத்துட்டு வா மாலை எடுத்துட்டு மாலை கூட என்ன இதெல்லாம் என்ன செய்ய என்ன தம்பி நீங்க இந்த காலத்துல மாலையை மட்டும் போடாதீங்க கூட பணத்தையும் கொடுங்க அவன் லட்சக்கணக்கில் பணத்தை சேர்க்கிறான் வெறும் மாலைக்கு போய் இப்படியா நீங்க செஞ்ச தியாகத்துக்கு மாலை என்னங்க இன்னும் என்னென்னமோ காத்து கிடக்குது இன்னும் 3 நிமிஷத்துல நீங்க மயங்கி விட போறீங்க அப்படிப்பட்ட விருந்து உங்களுக்கு இந்த தம்பிக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல முண்டா தெரியுதா ஆப்பிள் ஜூஸ கலக்கி வச்சிருக்கோம் போய் கடை என்ன முண்டோன்ற அறிவு இருக்கு அவனுக்கு உன் வீட்டுல போன் அடிக்குது எவ்வளவு பேசுவான் நீ போய் பேசியா பேசுறையா பல வீடு ஒரு வீடா இருந்தா நீங்க உட்காருங்க உட்காருங்க சொல்றேன் இந்தாங்க சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க உங்களுக்கு தான் அப்படிங்க முதல்ல இல்ல உங்களுக்கு தான் வணக்கம் வணக்கம்மா மாமா மாமா ஆமா மாமா பார்த்த உடனே என்ன இது பாத்தீங்களா
போன்ல கூட அவன் தனியா பேச மாட்டான், என்ன கூட்டி வச்சுதான் பேசுவான். நாங்க 2 பேரும் அவ்வளவு இருக்கோம். நீங்க உட்காரு. அமுதா, தம்பிக்கு ஆப்பிள் ஜூஸ். நீ வந்தப்ப சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க.